தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர், சிறந்த திறனாய்வாளர், அன்புக்குரிய எம் அப்துல் ரசாக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இயற்கையின் சீற்றங்களும் சமூக பொருளாதார தாக்கங்களும் நூல் வெளியீட்டு நிகழ்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அக்கரைப்பற்றினுடைய உதவி பிரதேச செயலாளர் அன்பு மாணவர் ராசித் யஹியா அவர்களை ஒழித்தவனாக, மேலும் இந்த நிகழ்வுக்கு அதிதிகளாக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை கலாசார பீடத்தினுடைய பீடாதிபதி எம் பாசில் சார் அவர்களையும் விழித்துக் கொண்டு, இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர் நவாஸ் சார், அதுபோல கலாசார உத்தியோகத்தர் மதிப்புக்குரிய ஆசிரியர் தௌஃபீக் சார், மிக முக்கியமாக இந்த நூலினுடைய நூலாசிரியருடைய வேண்டுகோளை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அதிதிகள் அனைவரையும் விழித்தவனாக விடயத்துக்குள் வரலாம் என்று நினைக்கிறேன். ரசாக் முகமது அலி பற்றியும் அவருடைய நூல் பற்றியும் சில வார்த்தைகள் நான் நிச்சயமாக சொல்லித்தான் ஆக வேண்டும். ரசாக் முகமது அலி அவர்களை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன், அக்கரை பற்றிலே அவர் அறிமுகம் தேவையில்லாத ஒருவர். ஒரு காலகட்டத்திலே அக்கரை பற்றி பிராந்தியத்தினுடைய கலை கலாசாரங்களில், கலை கலாசார நிகழ்வுகளில் எல்லாவற்றிலுமே அவருடைய தலையீடு எப்போதுமே இருந்து கொண்டிருக்கு. ஒரு சிறந்த ஓவியராகவும், ஒரு பல்துறை கலைஞராகவும், ஒரு காலகட்டத்திலே திரௌன் சோடிக்கின்ற ஒரு கலைஞராகவும் அவர் இருந்திருக்கிறார். எனக்கு அவரை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலேதான் அறிமுகம். ஆனாலும் அந்த பல்கலைக்கழக சூழலை பொறுத்தவரை நாங்கள் சென்ற காலத்திலே அவருடைய பணி மிக முக்கியமானதாக இருந்தது. இயற்கையாக இருக்கின்ற மூங்கில்களை வெட்டி கொண்டு வந்து செயற்கையாக அவர் அமைக்கின்ற தோரணங்களில் எல்லாம் இயற்கை மலர்ந்திருக்க நாங்கள் அப்போது கண்டிருக்கிறோம். மலைகளை பெயர்த்து கொண்டு வந்து பல்கலைக்கழக சூழலிலே செயற்கையாக மலைகளை அமைக்கும் போதெல்லாம் ஒரு கலைஞனை நாங்கள் கண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு காலகட்டத்து பல்கலைக்கழக சூழலிலே பல்கலைக்கழகத்தை அழகுபடுத்துவதிலும் அதனை கலைநயத்தோடு வடிவமைப்பதிலும் அவரின் பங்களிப்பு மிக முக்கியமானது. அதுபோல அக்கரைப்பற்றினுடைய அரசியல் வரலாற்றில் கூட பிரபலமான அரசியல்வாதிகள் எல்லாம் அக்கரைப்பற்றுக்குள் வருகின்ற போது அவர் அமைத்த தோரணங்கள் அது மிக முக்கியமாக வரலாற்றிலே பேசப்பட வேண்டிய அம்சம். அடிப்படையில் கலை பண்பு கொண்ட ரசாக் முகமது அலி அவர்கள் எழுத்துத்துறையிலும் கால் பதிக்கின்ற ஒருவராக இருந்திருக்கிறார். அவர் அவ்வப்போது கவிதைகள் எழுதியிருக்கிறார். அது பலருக்கு தெரியுமோ இல்லையோ தெரியாது. அது மாத்திரமல்லாமல் அவர் பத்திரிகையின் நிருபராக கடமையாற்றி இருக்கிறார். இப்போதும் கடமையாற்றி கொண்டிருக்கிறார். இலங்கை முஸ்லிம்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்குள் அகப்பட்ட காலங்களிலே முஸ்லிம்கள் பற்றிய பல கட்டுரைகளை அவ்வப்போது பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். அவற்றையெல்லாம் தொகுத்து அவர் 2 நூல்களையும் கொண்டு வந்திருக்கிறார். இதுவெல்லாம் ரசாக் முகமது அலி அவர்களை புரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான அடையாளம் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த அடையாளத்தின் பின்னணியிலேதான் இன்று இயற்கையின் சீற்றங்களும் சமூக பொருளாதார தாக்கங்களும் என்ற ஒரு நூலை அவர் கொண்டு வந்திருக்கிறார். பொதுவாக எங்களுக்கு தெரியும், இலங்கை தேசமானது அண்மை காலமாக பலவிதமான சீற்றங்களுக்குள் அகப்படுகின்ற ஒரு நிலைமைகளை பார்க்கிறோம். இயற்கை எப்போதுமே அதுவாகத்தான் இருக்கிறது.
ஆனால் மனிதர்களுடைய சீண்டல்கள் காரணமாக இயற்கை தன்னுடைய சீற்றங்களை அதிகரிக்கிறது என்றுதான் எல்லோருமே சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே அண்மையிலே நாம் எதிர்கொண்ட மிக முக்கியமானது ஒரு சீற்றம் தித்வா புயலாகும். 3 நாட்கள் தொடராக இலங்கை தீவு முழுக்க பெய்த மழையின் காரணமாக மத்திய மலைநாடு வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். பல்வேறு விஞ்ஞானிகளும் பல்வேறு ஆராய்ச்சியாளர்களும் பல்வேறு வானிலையோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் குழம்புகின்ற ஒரு விஷயமாக அது இருந்திருக்கிறது. வரலாற்றில் எப்போதும் இல்லாத வகையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் எங்களுடைய மலை நாட்டை சீரழித்தது. அதனூடாக பொருளாதார இழப்புகளும் மனித இழப்புகளும் உயிர் இழப்புகளும் பல்கி பெருகின. இது பற்றி ஒரு சமூகவியல் ஆய்வையும் ஒரு பொருளாதார ஆய்வையும் அதுபோல ஒரு தரை தோற்றம் அதோடு சம்பந்தப்பட்ட புவியியல் ஆய்வுகளையும் மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இதை யார் செய்வது என்கின்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. அப்படியான ஒரு தொடரின் மத்தியிலே தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக நூலகத்திலே கடமையாற்றி விடுகை பெற்ற அதே கையோடு ரசாக் முகமது அலி அவர்கள் இயற்கையின் சீற்றங்களும் சமூக பொருளாதார தாக்கங்களும் என்ற ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை இந்த நூல் அளவிலே மிகச்சிறிய நூல். ஆனாலும் அவர் தொட்டு சென்றிருக்கின்ற செய்திகள் மிக முக்கியமான செய்திகள். இந்த நூலை பொறுத்தவரை நான் இதனை 2 விதமாக பார்க்க முனைகிறேன். ஒன்று, இந்த நூலோடு சம்பந்தப்பட்டவர்கள், இந்த நூலை வாசித்தவர்கள் இதற்கு வழங்கிய அணிந்துரை வாழ்த்துரை என்பவற்றை நாம் தனியே பார்க்க வேண்டும். குறிப்பாக அப்படி பார்ப்போமாக இருந்தால் இந்த நூலிலே உள்ளடக்கி இருக்கின்ற மிக முக்கியமானதொரு உரையாக அக்கரைப்பட்டினுடைய மேயர் கௌரவ அதாவுல்லா சார் அவருடைய உரை ஒன்று இருப்பதை பார்க்கலாம். பொதுவாக அவர் எப்போதுமே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் இயற்கையை நாம் எவ்வாறு முகாமை செய்ய வேண்டும், சூழலை எவ்வாறு முகாமை செய்ய வேண்டும், நீரை எவ்வாறு முகாமை செய்ய வேண்டும், அந்த முகாமையின் ஊடாக நாங்கள் இயற்கையை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்கின்ற விஷயங்களை அவர் கடந்த காலத்திலே மிக அழுத்தமாக பேசிக் கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்லாமல் ஒரு நஞ்சற்ற உணவு கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக இந்த சமூகத்தை எவ்வாறு ஆரோக்கியமான சமூகமாக மாற்றலாம் என்கின்ற விஷயங்களையும் அவர் பேசுகிறார். அதனையொட்டி அவர் எழுதிய காத்திரமான முன்னுரை ஒன்று இருக்கிறது. அது எல்லோராலும் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு முன்னுரையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து நாங்கள் பார்க்கின்ற போது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சமூகவியல் பேராசிரியர் ரமீஸ் அவர்களின் ஒரு முன்னுரை இருக்கிறது, ஒரு அணிந்துரை இருக்கிறது. அதனை பார்க்கின்ற போது சில சிந்தனைகள் எங்களுக்குள் கிளர்வதை பார்க்கலாம். பொதுவாக இலங்கையில் ஏற்பட்ட குறிப்பிட்ட இந்த அனர்த்தம் இலங்கையருக்கு தெளிவான முறையில் அறிவிக்கப்படவில்லையோ என்ற ஒரு ஐயப்பாடு நிலவியதை அவர் மிக முக்கியமாக சுட்டிக்காட்டுகிறார். உலகம் எங்கேயோ போய்விட்டது என்று நாங்கள் பேசுகிறோம். ஏஐயின் கைகளுக்குள், செயற்கை நுண்ணறிவின் கைகளுக்குள் உலகம் சுருங்கிவிட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். உலகத்தினுடைய செய்திகள் செகண்டுக்கு செகண்ட் எங்களுடைய கைகளுக்குள் பரிமாறுகின்ற ஒரு சூழலில் இருக்கிறோம். அடுத்த கணம் உலகத்தில் என்ன நிகழப் போகிறது என்பதை நாங்கள் அறிகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். ஆனாலும் 3 நாள் இவ்வாறானது ஒரு மலை மேகம் எங்களுடைய மத்திய மலை நாட்டை சூழ்ந்து, அது மத்திய மலைநாடு மட்டுமல்ல, அந்த குறிப்பிட்ட நாட்களிலே முழு இலங்கையையும் சூழ்ந்து ஒரு பெரியதொரு புயலாக மாறி இவ்வாறானதொரு அனர்த்தம் நிகழப்போகிறது என்பதை எங்களில் இருக்கின்ற அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், வானியலாளர்கள், ஏன் அரசியல்வாதிகள் கூட அந்த அளவுக்கு ஏன் கண்டுகொள்ளவில்லை என்றொரு பின்னால் ஒரு அரசியலும் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அந்த விடயத்தை அவர் மையப்படுத்தி இருக்கிறார். அது இந்த நூலினூடாக எழுப்பப்பட வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு அனர்த்தம் நிகழ்கின்ற போதும் கை செய்தப்படுபவர்களாக மாறி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், 2004 காலப்பகுதியிலே சுனாமி ஏற்பட்ட போது, இந்தோனேசியாவிலே சுனாமி ஏற்பட்டு 3 மணித்தியாலங்களுக்கு பிறகுதான் இலங்கையிலே அதனுடைய தாக்கம் உணரப்படுகிறது. அப்போதும் ஓரளவுக்கு தொலைத்தொடர்பாடல் வசதிகள் இருந்தது. ஆனால் நாங்கள் ஊகிக்க தவறிவிட்டோம். பொதுவாக நாங்கள் சில விஷயங்களை கவனிக்க தவறுகிறோம். சுனாமியினுடைய அந்த அதிகாலை பொழுதிலே கடற்கரையிலே இருந்த ஆடுகள், மாடுகள், நாய்கள், கோழிகள் எல்லாமே கடலை விட்டு மிக தூரமானதை பலர் அவதானித்திருக்கிறார்கள். அதிலே எந்த ஒரு உயிரினங்களும் இறக்கவில்லை என்ற பல செய்திகளை சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு விலங்குகள், பிராணிகள் எல்லாம் மிக கவனமாக இருந்த ஒரு வேளை மனிதன் சூழலை அவதானிக்க தவறுகிறான், கவனிக்க தவறுகிறான் என்பதற்கு பின்னால்
இவ்வாறான இயற்கை அனர்த்தம் இருப்பதை நாங்கள் நிச்சயமாக யோசித்து பார்க்க வேண்டும், அதை கண்டுணர வேண்டும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஆகவே அந்த செய்தி மிக வலுவாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அதுபோல கலைத்துறை பேராசிரியர் எம் பாசில் சார் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறையிலே இது மிக முக்கியமான காலப்பணி என்று சொல்லி இருக்கிறார். தித்வா அனர்த்தம் நிகழ்ந்ததற்கு பிறகு இப்படியானதொரு பதிவு முதலாக ரசாக் முகமது அலியால் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இது கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இதிலிருந்து நாங்கள் ஒரு உரையாடலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை அவர் இதனூடாக சொல்லி இருக்கிறார். அதுபோல இந்திய பேராசிரியர் வாசுதேவன் அவர்களும் ஒரு வாழ்த்துரை வழங்கி இருக்கிறார். இப்படி பார்க்கின்ற போது இந்த நூல் மிக கனதியான பெருமதி மிக்க அறிஞர்களால் வாழ்த்தப்பட்டிருக்கிறது, அதனூடாக ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை நாங்கள் வாசித்துக் கொண்டுதான் இந்த நூலுக்குள் செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இயற்கையின் சீற்றங்களும் சமூக பொருளாதார தாக்கங்களும் என்று தலைப்பு வைத்தாலும் அதனுடைய உபதலைப்பாக சைக்ளோன் டித்வா 2025 என்று ஒரு உபதலைப்பை ரசாக் முகமது அலி அவர்கள் வைத்திருக்கிறார். இந்த உபதலைப்பினூடாக அவர் சில முக்கியமான விஷயங்களை பேசுகிறார். அப்படி நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நூல் 3 அத்தியாயங்களை கொண்டதாக இருக்கிறது. ஒன்று, அழிவின் தாக்கங்கள் பற்றி பேசுகிறார். அதற்குள்ளே உயிரிழப்புகளும் சிதைவடைந்த கட்டமைப்புகளும் பற்றியும் உடல் உள்ள தாக்கங்கள் பற்றியும் பேசுகிறார். இரண்டாவது, அவசர மனிதாபிமான உதவிகள் பற்றி சொல்கிறார். அதிலே இழப்பீடுகளும் அவசர மனிதாபிமான உதவிகளும் இழப்பீடுகளில் உள்ள இடைவெளிகள் என்பன பற்றி பேசுகிறார். மூன்றாவது அத்தியாயமாக இயற்கையின் சமநிலை சீர்குலைவும் மனித பங்களிப்பும், இதற்குள்ளே மீள்கட்டமைப்பும் மீளெழுச்சியும், அதுபோல காலநிலை மாற்றம் தொடர்பான நிர்வாக மற்றும் சமூக பொறுப்புகள், ராஜதந்திர உறவுகளும் சர்வதேச உறவுகளின் அவசியமும் நிலைபெறான பொருளாதார உயர்ச்சியும் என்பன பற்றி பேசுகிறார். இந்த 3 அத்தியாயங்களையும் நாங்கள் வாசிக்கின்ற போது சில முக்கியமான புள்ளிகளிலே தரித்து நாங்கள் ஒரு உரையாடலை தொடங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இந்த 3வது அத்தியாயம் மிக முக்கியமானது என்று சொல்வேன். அடிப்படையில் அழிவின் தாக்கங்கள் பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லோருடைய கைகளிலுமே இருக்கின்ற அலைபேசியின் ஊடாக அந்த அழிவினுடைய தாக்கங்கள், அதனுடைய கோரங்கள் பற்றி நாங்கள் வியந்தோம். ஒரு கிராமமே வரலாறு இல்லாமல் போன அந்த சோகத்தை நாங்கள் பார்த்தோம். அதுபோல அவசர மனிதாபிமான உதவிகள் இலங்கைக்கு எந்த அளவுக்கு வந்து சேர்ந்தன என்பது பற்றி பார்த்தோம். எந்த நாடும் இலங்கையோடு பகை இல்லாமல் அயலில் இருக்கின்ற சகல நாடுகளும் இலங்கைக்கு உதவ தயாரானதையும் பார்த்தோம். அதுபோல அரசாங்கம் கூட மிக பெருமதியான அதிகமான இழப்பீடுகளை இந்த மக்களுக்கு வழங்குவதாக அறிவித்த அந்த செய்திகளை பார்த்தோம். ஆனால் அதற்கிடையே இருக்கின்ற இடைவெளிகள் பற்றி நாம் யோசித்தோமா? அந்த இடைவெளிகள் பற்றி நாம் பேச வேண்டும் அல்லவா? அந்த விஷயம் இந்த நூலிலே இவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அந்த விஷயம் அத்தியாயம் 3 வெளிக்கிளம்புவதை நாங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கின்ற போது இங்கே இருக்கின்ற மீள் கட்டுமான பணி, இந்த மக்களுடைய மீள் எழுச்சி பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. இந்த நூலிலே அது பற்றி ரசாக் முகமது அலி மிக ஆழமாக பேச முன் வந்திருக்கிறார். அதிலே பல விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்தை இங்கே சொல்லலாம். டப்ளர் ரேடர் என்ற ஒரு கருவி, அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இலங்கைக்கு பொருத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது சூறையாடப்பட்டது. குறிப்பிட்ட இடத்திலே அந்த கருவி பொருத்தப்படவில்லை. அதனால இலங்கைக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. இயற்கையினுடைய சீற்றங்களை அறிவதற்கான வழிவகை எங்களுடைய நாட்டுக்கு கிடைக்காமல் போனது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். ஆகவே அதை அங்கே குறிப்பாக மலைநாட்டிலே கொண்டு போய் பொருத்துவதற்கான சவால்கள் பற்றி பேசப்பட்டது. இந்த இடத்திலே அவர் ஒரு பரிந்துரையை முன்வைக்கிறார். அந்த பரிந்துரை மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். அதுதான் அப்படியானது ஒரு ரேடரை தென்கிழக்கு சார்ந்து ஓரிடத்திலே நிறுவ வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். அதுவும் மிக முக்கியமானது. இப்படியான தென்கிழக்கு சார்ந்த பிரதேசத்திலே அப்படியானது ஒரு ரேடர் நிறுவப்படுமாக இருந்தால் அதனை கொண்டு வருவதற்கும் அதனை பொருத்துவதற்கும் அதனை பராமரிப்பதற்குமான செலவு நான் நினைக்கிறேன் 10ல் 1 பங்காக குறையும். அவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான சிந்தனை அதுவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எவ்வாறு இயற்கையை நாங்கள் வழிப்படுத்த வேண்டும், எவ்வாறு இயற்கையை நாங்கள் முகாமை செய்ய வேண்டும் என்ற அம்சங்களை எல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அது மிக முக்கியமானது. நான் நினைக்கிறேன் இது வெறுமனை அவர் மாத்திரம் உரையாடாமல் ஒரு பல்கலைக்கழக சமூகத்தையும் இணைத்துக் கொண்டு இந்த உரையாடலுக்குள்ளே அவர் வந்திருப்பது மிக முக்கியமான அம்சம். அது மாத்திரமல்லாமல் இயற்கையினுடைய சீற்றத்துக்கும்
நிலைபெறான பொருளாதார அபிவிருத்திக்கும் என்ன தொடர்பு என்று நாங்கள் கேட்கலாம். அப்படியானதொரு தொடர்பை இந்த நூலினூடாக ஏற்படுத்த அவர் முனைகிறார். இலங்கையினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வாறு இயற்கையை பாதிக்காத வகையில் அமைய வேண்டும் என்ற சிபாரிசுகளையும் இந்த நூலினூடாக கொண்டு வருகிறார். இறுதியிலே அவர் கல்வி சீர்திருத்தத்தையும் இந்த இயற்கையோடு சேர்ந்த அம்சத்தோடு பொருத்தி பார்க்கின்ற ஒரு விஷயத்தை இந்த நூலினூடாக கொண்டு வந்திருப்பது மிக முக்கியமானது ஒரு செய்தியாகும். அப்படி பார்க்கின்ற போது மிகச்சிறிய நூலாக இருந்தாலும் அவர் கவனப்படுத்த எடுத்திருக்கின்ற விஷயங்கள் மிக ஆழமான விஷயங்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் ரசாக் முகமது அலி அவர்கள் தன்னுடைய ஓய்வு காலத்திலே அவர் கொண்டிருக்கின்ற இந்த பணி, அவர் நிர்வாக ரீதியாக ஓய்வு பெற்றாலும் இலக்கிய துறையில் இருந்தும் கலைகளோடு சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தும் எழுத்து பணியில் இருந்தும் தான் ஓய்வு பெறவில்லை என்பதை கட்டியம் கூறுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு நல்ல நூலை, நல்ல சிந்தனையை எங்களுடைய சமூகம் சார்ந்து முன்வைத்தமைக்கு, குறிப்பாக ஒரு நண்பர் என்ற அடிப்படையில், ஒரு பல்கலைக்கழகத்திலே அவரோடு இருந்த ஒரு மாணவன் என்ற அடிப்படையில், அவரோடு கடமையாற்றிய ஒரு ஊழியர் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் உண்மையிலே பெருமை கொள்கிறோம். அது வாழ்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். வாழ்த்துவதற்காக நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம். அவருடைய பணி மென்மேலும் தொடர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இதுவரைக்கும் ரசாக் முகமது அலி அவர்கள் எழுதிய இயற்கையின் சீற்றங்களும் சமூக பொருளாதார தாக்கங்களும் என்கின்ற நூல் மீதான ஒரு இடையீட்டு பார்வையினை செலுத்திய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர், மேம்பட்ட திறனாய்வாளர், அன்புக்குரிய எம் அப்துல் ரசாக் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து